இவைகளெல்லாம் உங்கள் நம்பிக்கைகளா? பதட்டப்படுவது என்பது இயற்கையானது. கோபப்படுவது அவசியமான ஒன்று. மகிழ்ச்சி என்பது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்வது கடினம். உங்களைப் பற்றிய உண்மைகளை அறிந்து கொள்ளுங்கள். அமைதி, மகிழ்ச்சி, அன்பு இவற்றை யதார்த்தமாக்குங்கள். விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன். ஓம் சாந்தி. விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன் இந்த நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வாரம் தியானம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தாங்க நம்ம பேசிகிட்டு இருக்கோம். தியானத்தோடைய அடிப்படையான விஷயங்கள் மட்டும் இல்லாமல் அதனுடைய முக்கியமான விஷயங்கள் பற்றியும் நம்ம பார்த்தோம். நான் ஒரு அமைதியான ஆத்மா, எனக்குள்ளே நிறைய சக்தி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கொண்டு வாழ ஆரம்பித்தோன்னா நிறைய வித்தியாசங்கள் நம்ம உணர்வுபூர்வமாக பார்க்க முடியும் அப்படின்றத பற்றி தான் பேச வந்திருக்காங்க நம்மளுடைய சகோதரி ஜெயா அவர்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. தியானம் செய்கிறது அப்படின்றது ஒரு சுலபமான விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அதுக்கு முன்னாடி கிளென்சிங் ப்ராசஸ் அப்படின்றது இருக்குது. தியானம் செஞ்ச அப்புறம் நமக்குள்ளே எப்படி ஒரு வித்தியாசமான உணர்வு நமக்குள்ளே ஏற்படுது? காலையில் நாம் தியானத்தில் நாம் தயார்படுத்திக்கிறோம். நம்முடைய மனநிலையை நாம் தயார்படுத்திக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நாள் முழுவதும் நம்முடைய மனநிலை மேலே கொஞ்சம் நாம் கவனத்தை கொடுக்கணும். இப்போ ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காலையில் உடற்பயிற்சி செய்வாங்க. உடற்பயிற்சி செஞ்சதுக்கப்புறமா ஒரு நாள் முழுசும் நாம் என்ன சாப்பிட்ணும், எது சாப்பிடக்கூடாது, அதில் கொஞ்சம் கவனம் வைப்பாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் தியானம் பண்ணுறதும் கூட. இப்போது காலையில் உடற்பயிற்சி செய்வது அப்படின்றது ஒரு ஃபிட்னஸ்க்காக. இப்போ ஃபிட்னஸ்க்காக நம்ம உடற்பயிற்சி செஞ்சதுக்கப்புறமா நாள் முழுவதும் எதையெல்லாம் பார்க்குறோமோ அதெல்லாம் நம்ம சாப்பிட்றோம். ஒரு ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்றோம், இல்லை மறுபடியும் வெயிட் போடுற மாதிரியான சாப்பாடை நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா நம்முடைய வெயிட் அதிகமாகும். மறுபடியும் அடுத்த நாள் நம்ம எக்ஸசைஸ் பண்ணுவோம், உடற்பயிற்சி செய்வோம். மறுபடியும் நாம் நம்முடைய உடல் பருமனை அதிகரிக்கக்கூடிய அந்த சாப்பாடை நம்ம சாப்பிடுவோம். மறுபடியும் நாம் எக்ஸசைஸ் பண்ணுவோம். அப்போ என்ன ஆகும்னா, கொஞ்ச நாள் கழித்து நம்முடைய அந்த உடலினுடைய அந்த ஃபிட்னஸ் சரியானதாக இருக்காது. நாம் எந்த நிலையில் இருந்தோமோ அந்த நிலைக்கே திரும்பி போயிடுவோம். அப்போ நம்ம என்ன நினைப்போம்னா, டெய்லி நாம் எக்ஸசைஸ் பண்ணுறோம், உடற்பயிற்சி பண்ணுறோம், ஆனால் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை, ஸோ இது தேவையில்லை அப்படின்னு நினச்சி நாம் விட்டுருவோம். அதே மாதிரி தான் நாம் தியானம் செய்யும்பொழுது கண்டிப்பாக நாம் அந்த அமைதியை உணர்றோம். நமக்குள்ளே சக்தி என்பது நிச்சயமாக நிரம்புகிறது. அதுக்கப்புறமா நாள் முழுவதும் கொஞ்சம் நாம் கவனத்தை கொடுக்கல அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்களை பார்க்குறோம், நிறைய விஷயங்களை பேசுகிறோம், பல்வேறு விதமான விஷயங்களை, பல்வேறு மனிதர்களை நம்ம சந்திக்கிறோம். ஸோ அந்த மாதிரியான நேரங்களில் நாம் பலவிதமான வீணான எண்ணங்களை நாம் உருவாக்குறோம். ஸோ நிறைய எமோஷ்னல் டிஸ்டர்பன்சஸ்லாம் வந்தது அப்படின்னா நம்முடைய சக்தி என்பது வீணாக போய்விடும். காலையில் நாம் தியானத்தில் வாங்கி கொள்கிற சக்தியை, அந்த சார்ஜை நாம் அப்படியே மெயின்டைன் பண்ணணும். நம்முடைய சார்ஜ் டெஃபினட்டாக டெப்ளீட் ஆகிடக்கூடாது, வீணாக ஆகிடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நாம் தியானம் பண்ணுறதுனால நான் ஒரு ஆத்மா, நான் ஒரு அமைதியான ஆத்மா அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே உருவாகும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான ஒரு மாற்றங்களை நாம் கண்டிப்பாக அனுபவம் செய்யலாம். நாம் பல்வேறு சூழ்நிலைகளில் நாம் பார்க்கும்பொழுது, பல்வேறு மனிதர்களை நாம் சந்திக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, நமக்குள்ளே ஒரு ஃபில்டர் அப்படின்றது ஒன்று இருக்குது. அந்த ஃபில்டரை நாம் என்ன சொல்லலாம் அப்படின்னா கண்ணோட்டம் அப்படின்னு சொல்லலாம். அந்த கண்ணோட்டம் அப்படின்ற அந்த ஃபில்டர் அப்படின்றது எதனால் உருவாகுது அப்படின்னா, என்னுடைய கடந்த காலத்தினுடைய அனுபவமாக இருக்கலாம், அல்லது உங்களை பற்றி நான் எங்கேயோ ஏதோ கேட்டிருக்கலாம், யார் மூலமாகவோ கேட்டிருக்கலாம், அல்லது என்னுடைய பிலீஃப் சிஸ்டம், என்னுடைய நம்பிக்கைகளுடைய அடிப்படையில் அந்த ஃபில்டர் உருவாகி இருக்கலாம். ஸோ நான் அது மூலமாக தான் உங்களை பார்க்குறேன், அது மூலமாக தான் அந்த சூழ்நிலையை பார்க்குறேன். அந்த ஃபில்டர் எது எனக்கு காமிக்குதோ அதனுடைய அடிப்படையில் எனக்குள்ள ஒரு இமேஜை நான் உருவாக்குறேன். அவங்க அப்படியே பட்டவங்க தான், அவங்க கோவக்காரர்கள் தான் அப்படின்ற விஷயத்தை கேள்விப்பட்டு நமக்குள்ள ஒரு நம்பிக்கை நம்ம ஏற்படுத்திக்கிறோம். அதாவது நம்முடைய கடந்த காலத்தினுடைய அனுபவத்தை வச்சு நமக்குள்ளே ஒரு பிலீஃப் சிஸ்டம், ஒரு நம்பிக்கையை நாம் உருவாக்கிக்கிறோம்.
அந்த நம்பிக்கை தான் வந்து நம்முடைய கண்ணோட்டமாக வேலை பண்ணுது, ஒரு ஃபில்டராக வேலை பண்ணுது. இப்போது நான் உங்களை பற்றி நான் கேள்விப்பட்ட விஷயங்களை வச்சு எனக்குள்ளே நான் ஒரு கண்ணோட்டத்தை உருவாக்குறேன், ஒரு ஃபில்டரை உருவாக்குறேன். என்னுடைய கண்ணோட்டத்தின் வாயிலாக தான் நான் உங்களை பார்க்க ஆரம்பிப்பேன். என்னுடைய அனைத்து விதமான விஷயங்களும் வந்து அதன் மூலமாக தான் உங்களை வந்து சேரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து கோவக்காரர் தான், ஆனால் நீங்கள் வந்து தியானம் பண்ணுறீங்க, உங்களுக்குள்ள பலவிதமான மாற்றங்கள் வந்து ஏற்பட்டுகிட்டே இருக்குது, நிறைய விஷயங்கள் நிறைய மாறுதல்களை வந்து நீங்கள் அனுபவம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா, கடந்த காலத்தில் நீங்கள் கோபக்காரராக இருந்தீங்க அப்படின்றத நான் வச்சுட்டு அந்த ஒரு கண்ணோட்டத்தின் மூலமாகவே உங்களை பார்க்குறேன். ஸோ நான் இன்னமும் கூட ப்ரெசண்ட்டில் கூட நான் உங்களை ஒரு கோவக்காரராகவே பார்க்குறேன். என்னுடைய எதிர்காலத்துலேயும் நான் வந்து நீங்கள் கோவக்காரங்க, நீங்கள் இப்படி தான் நடந்துக்குவீங்க, நீங்கள் இப்படி தான் இருப்பீங்க அப்படின்றதையும் நான் தீர்மானம் செய்கிறேன். ஸோ இது வந்து எனக்கு மிகவுமே ஒரு டேமேஜிங்கான ஒரு விஷயமாக தான் இருக்கும். நிகழ்காலத்தில் நீங்கள் கோவக்காரராக இல்லாமல் இருக்கலாம், ஆனாலும் என்கிட்டேருந்து ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் வந்து உருவாகும். அந்த எனர்ஜி உங்களை வந்து சேரும். ஏனென்றால் நீங்கள் என்னை புரிந்து கொள்ளவில்லை அப்படின்றது ஒரு அடிப்படையான விஷயமா இருக்குது. இந்த கண்ணோட்டம், இந்த ஃபில்டர் அப்படின்றது எப்படி வேலை பண்ணுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு க்ரீன் கலரான பச்சை கலரில் கண்ணாடி போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க. நான் அதன் மூலமாக உங்களை பார்க்கும்பொழுது எனக்கு வந்து நீங்கள் பச்சை கலராக தான் தெரிவிங்க. உங்களுடைய உடை வந்து எந்த கலராக இருந்தாலும் எனக்கு வந்து பச்சை கலராக தான் தெரியும். ஸோ அதே மாதிரி தான் என்னுடைய கண்ணோட்டத்தில் வந்து நான் ஃபிக்ஸ்டாக வச்சுருக்கேன், நீங்கள் கோவக்காரர், நீங்கள் இப்படி தான் பிஹேவ் பண்ணுவீங்கன்னு. ஸோ நான் அது மூலமாக நான் உங்களை பார்க்குறதுனால இப்போ நீங்கள் எப்படி மாறி இருந்தாலும், இப்போ நீங்கள் எப்படி இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கோவக்காரர் தான் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்ப்பேன். ஸோ அது வந்து எனக்கு மிகவுமே ஒரு டேமேஜிங்கான விஷயம். மனிதர்களை மட்டும் இல்லாமல் சூழ்நிலையை கூட நம்ம வந்து பழைய கண்ணோட்டத்தில் தான் வந்து நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி நேரத்தில் தான் நம்முடைய க்ரியேட்டிவிட்டி அப்படின்றது வந்து முடிந்து போகிறது. இப்போ பழைய நம்பிக்கைகள் மூலமாகவே அந்த பழைய கண்ணோட்டத்திலேயே நம்ம பார்க்குறதுனால என்ன ஆகுதுன்னா, புதிதாக நாம் சிந்திக்கிறத வந்து நாம் நிறுத்திடுறோம். இது வரைக்கும் எப்படி நடந்ததோ, கடந்த காலத்தில் என்னெல்லாம் நடந்ததோ இப்போவும் அப்படி தான் நடக்க போகுது, இன்றைக்கும் அப்படி தான் நடக்க போகுது அப்படின்ற ஒரு நம்முடைய அந்த பழைய கண்ணோட்டத்தின் மூலமாகவே சூழ்நிலைகளை கூட நாம் சிந்திக்க ஆரம்பிச்சிடுறோம். புதுசாக நாம் எதையும் சிந்திக்கிறது கிடையாது. இப்போ நான் ஒரு அமைதியான ஆத்மா அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் என்பது தியானத்தின் மூலமாக நமக்கு வந்து வலுப்பட்டுக்கிட்டே வரும்பொழுது நமக்குள்ள ஒரு தெளிவு என்பது வருகிறது. அது என்ன பண்ணுதுன்னா, முதல்ல இந்த பழைய நம்பிக்கைகளால் உருவான ஒரு கண்ணோட்டத்தை விலக்கி விடுகிறது. இப்போ நாம் சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, அந்த கண்ணோட்டம் அப்படின்ற ஃபில்டர் மூலமாக பார்க்குறதுனால யார் எப்படி இருக்கிறார்களோ இல்லை சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறதோ அப்படியே நாம் பார்க்குறதில்ல, அந்த ஃபில்டர் மூலமாக நம்முடைய நம்பிக்கையின் மூலமாக அதை நாம் பார்க்குறோம். அந்த நான் ஆத்மா அப்படின்ற அந்த நிலைக்கு வரும்பொழுது நம்முடைய ஃபில்டர் விலகி விடுகிறது. எல்லோரையும் வந்து அவர்களாகவே நாம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். சூழ்நிலைகளையும் அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம். நமக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த தாறுமாறான எண்ணங்கள் வந்து நின்றுவிடும். ஸோ ஒரு குழப்பமான மனநிலையிலேருந்து நாம் விலகி ஒரு அமைதியான மனநிலைக்கு நாம் வந்துடுவோம். நமக்குள்ளே வந்து எதிர்மறையான எண்ணங்கள் எப்படி வரும்னா, எனக்கு வந்து இப்படி தான் நடக்கும், ஏன்னா முதல்ல வந்து எனக்கு இப்படி தான் நடந்தது, இந்த சூழ்நிலை வந்து இப்படி தான் முடியும், இது வந்து இப்படி தான் நடக்கும், இவங்க அப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழைய நம்பிக்கைகளினுடைய அடிப்படையிலேயே நிகழ்காலத்தினுடைய சூழ்நிலைகள் மனிதர்களையும் நாம் வந்து நினைக்கும் பொழுது இது வந்து கண்டிப்பாக நம்முடைய ஃப்யூச்சரையும் வந்து பாதிக்கும். நம்முடைய எதிர்காலமும் நம்முடைய நிகழ்காலம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியே நடக்கும். பல சமயங்களில் நம்முடைய பழைய நம்பிக்கைகளால் அது இப்படி தான் நடக்கும் அப்படின்னு நம்ம ரொம்பவே நம்புகிறோம். எனக்கு இப்படி தான் நடக்கும், இது எனக்கு பண்ணவே முடியாது, இவங்க இப்படி தான் நடந்துக்குவாங்க. ஸோ இதெல்லாம் நம்முடைய கடந்த காலத்தினுடைய அனுபவத்தினுடைய அடிப்படையில் உருவாக்கி வச்சுருக்கக்கூடிய நம்பிக்கைகள். அதை வந்து நம்முடைய கண்ணோட்டமாக எடுத்துக்கிட்டு நிகழ்காலத்தில் அது நடக்கிறதுக்கு முன்னாடியே இது இப்படி தான் நடக்கும் அப்படின்றத நாம் முடிவு பண்ணிடுறோம். ஸோ அந்த நிகழ்காலமும் வந்து எதிர்காலத்தில் வந்து நாம் எப்படி இப்போ நினச்சிட்ருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி அது மாறிவிடுகிறது. ஸோ உண்மையிலேயே நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல ஒரு நாளைக்கு இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்முடைய மனதினுடைய நிலை வந்து ரொம்ப அமைதியாக இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பண்ண வேண்டியது நோ ஜட்ஜ்மெண்ட்ஸ். எதையுமே வந்து இப்படி அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. நோ கிரிட்டிசிசம்.
ஸோ எதையுமே வந்து குறை சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஸோ இது 2லேருந்து நாம் வந்து மீண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்முடைய நிலை என்பது அமைதியான ஒரு நிலையாக ஆகிடும். சூழ்நிலையும் மனிதர்களும் அது எப்படி இருக்கோ முதல்ல அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது தான் அதுக்கு அடுத்தது வந்து கண்டிப்பாக இது சரியாக நடக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் என்பது உருவாகும். கண்டிப்பாக இந்த புதிய முயற்சியை நம்ம வந்து செஞ்சு தான் பார்த்தாகணும். ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்குது. நேற்றுக்கு இருந்தவர் இன்றைக்கி வந்து வித்தியாசமாகத்தான் இருக்கார். அவருக்குள்ள மாற்றம் என்பது நிச்சயமாக ஏற்பட்டுட்டு தான் இருக்கும். ஏன் ஒரு நிமிடம் இருக்கிற மாதிரி அடுத்த நிமிடம் இருப்பதில்லை. ஸோ ஒவ்வொரு நொடியும் வந்து மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கிறது. இன்ஃபேக்ட் ஒரு எண்ணம் இந்த நிமிடத்தில் இருக்கக்கூடிய எண்ணம் அடுத்த நிமிடத்தில் வந்து இல்லை வேறு மாதிரியாக மாறிவிடுகிறது. ஸோ ஒவ்வொரு நிமிடமும் கூட மனிதன் மாறிக்கொண்டே தான் இருக்கான். ஸோ மாற்றம் அப்படின்றது வந்து எல்லார்ட்டையும் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் நாம் வந்து ஒரு நம்பிக்கையை உருவாக்கி ஃபிக்ஸ்டாக இருக்கும்பொழுது அந்த மாற்றத்தை நாம் கவனிக்கிறது கிடையாது. ஒருவருக்கு வந்து அலுவலகத்தில் வந்து ப்ரொமோஷன் கிடைக்க வேண்டியது இருக்குது. ஆனால் அவருடைய மேல் அதிகாரியால் அவருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல. இது வந்து அவருக்கு தெரிய வந்துடுது. ஒவ்வொரு வாட்டியும் தன்னுடைய மேல் அதிகாரி தான் வந்து தன்னுடைய ப்ரொமோஷனுக்கு தடையாக இருக்கிறார் அப்படின்னு அவருக்கு நல்லாவே தெரிய வந்தது. அப்போது அவர் இது மாதிரியான சூழ்நிலையை எப்படி வந்து கையாளணும்? இப்போது என்னுடைய மேலதிகாரி என்னுடைய ப்ரமோஷனுக்கு தடையாக இருக்கிறார் அப்படின்றத வந்து எனக்கு முதல்ல அப்படி நடந்துக்கிட்டாரு, தடையாக இருந்தார், என்னுடைய ப்ரமோஷனை வந்து தடை செஞ்சார் அப்படின்றத வந்து எனக்கு தெரிய வந்தது. ஸோ அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கி கூட என்னுடைய ப்ரமோஷனுக்கு அவர் தடையை ஏற்படுத்துகிறார் அப்படின்னு நான் நம்புகிறேன். மேபி உண்மையிலேயே அப்படி இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ அந்த நம்பிக்கையின் மூலமாக நான் பார்க்கும்பொழுது என்னுடைய கடந்த காலத்தினுடைய அடிப்படையில் இப்போது அப்படி தான் இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குகிறேன். ஸோ அந்த மாதிரி உருவாக்கும் பொழுது எனக்குள்ளே என்ன தோணும்னா அவர் தடையாக இருப்பார், ஸோ எனக்கு ப்ரமோஷன் கிடைக்காது அப்படின்ற எண்ணத்தை நானே உருவாக்கிக்கிறேன். அதுதான் என்னுடைய எதிர்காலமாகவும் மாறப்போகிறது. உண்மையிலேயே அவர் யாருக்குமே ப்ரமோஷன் கொடுக்காம கூட இருக்கலாம், அதுதான் உண்மையாகவும் இருக்கலாம். ஆனால் என்னுடைய கடந்த காலத்தினுடைய அனுபவத்தினால் உருவாக்கப்பட்ட நம்பிக்கை அந்த உண்மையை பார்க்குறத தடை செய்கிறது. அதே மாதிரி மருமகள் மாமியார் ரிலேஷன்ஷிப், அதாவது மதர் இன்லா அண்ட் டாட்டர் இன்லா, இவங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப்பில் இது மாதிரி நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்குது. மருமகள் என்ன நினச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாமியாரால் தான் நமக்கு ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிருப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அது தெரிய வரும்போது அவங்க அதுக்கு காரணம் இல்லை அப்படின்னும் போது அவங்க ரொம்ப யோசிப்பாங்க. இதுக்கு காரணம் அவங்களோட மைண்ட் செட் தானே? கண்டிப்பாக. அதாவது நம்முடைய மனசுக்குள்ளே வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும் பொழுது, அமைதியான நிலை என்பது இருக்கும் பொழுது நாம் சிச்சுவேஷன்ஸையும் மனிதர்களையும் அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அது அவர்களை அப்படியே பார்க்க முடியும். சூழ்நிலைகளையும் கூட உண்மையிலேயே அது எப்படி இருக்கிறதோ அதை நாம் பார்க்க முடியும். பட் யூஸ்வலாக நமக்குள்ளே ஸ்டெபிலிட்டி இல்லை, நமக்குள்ளே ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துடுச்சு அப்படின்றப்போ என்ன ஆகுதுன்னா நமக்குள்ளே அந்த தெளிவில்லாத ஒரு தன்மை வந்துடுது. அதன் மூலமாக நம்முடைய கடந்த காலத்தில் இப்படிலாம் நடந்ததுனால இப்பயும் அப்படி நடக்க போகுது, இப்படியும் அது நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயப்பட்டு எதிர்மறையான எண்ணங்களை நாம் உருவாக்கிக்கிறோம். நமக்குள்ள ஸ்டெபிலிட்டி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இப்போ ப்ரெசண்ட்டில் வந்து நல்லது தான் நடக்கும், இது இப்படி தான் நடக்கும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவான பவர்ஃபுல்லான எண்ணத்தை உருவாக்கும் பொழுது கடந்த காலத்தினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ப்ரெசண்ட்டில் கிடையாது. ஸோ ப்ரெசண்ட்டில் நாம் என்ன நினைக்கிறோமோ அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ப்ரெசண்ட்டில் வந்து அதை நடக்க வைக்கிறது மட்டும் இல்லாமல் அதே இன்ஃப்ளூயன்ஸ் ஃப்யூச்சர்லேயும் நமக்கு நடக்கும். ஸோ நாம் வந்து எல்லாத்தையுமே வந்து மாற்றக்கூடிய சக்தி என்பது நமக்குள்ளே கண்டிப்பாக இருக்குது. இப்போ பவர் ஆஃப் பீஸ், அமைதியினுடைய சக்தி என்பது நமக்கு எப்படி உதவி பண்ணுது அப்படின்னா மனம் அமைதியாக இருக்கும் பொழுது சூழ்நிலை எப்படி இருக்கிறதோ அப்படியே நம்மால் பார்க்க முடியும். மனிதர்கள் எப்படி இருக்கிறார்களோ அவர்களை அப்படியே நாம் பார்க்க முடியும். அமைதிக்கு இன்னொரு சக்தி இருக்குது, அது என்னென்னா பவர் டு இன்ஃப்ளூயன்ஸ், மற்றவர்களை தன் வசப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி என்பது அமைதிக்கு இருக்குது. இப்போ நாம் அமைதியாக இருக்கும் பொழுது நம்முடைய அமைதியினுடைய நிலை என்பது மற்றவர்கள் மீது தாக்கத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும். இப்போ உறவுகளில் வந்து இது ரொம்பவுமே நமக்கு வந்து உதவி செய்யும். இப்போ உறவுகளில் இருக்கும்பொழுது நமக்கு க்ளோஸாக இருக்கிறவங்க கிட்ட வந்து ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் வரணும், அவர்களுடைய நல்லதுக்காக நாம் வந்து சொல்கிறோம். அந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது நம்ம அவங்கக்கிட்ட வந்து ஆர்டர் பண்ணவோ கட்டளையிடவோ இல்லை டிக்டேட் செய்யவோ எதுவுமே செய்ய வேண்டாம். நம்ம அவர்களை அப்படியே ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு சக்தி இல்லை அதனால தான் அவங்க இப்படி இருக்காங்க, இல்லை அவர்களுடைய கண்ணோட்டத்தின்படி அவர்கள் சரியாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி எது உண்மையோ அதை அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது
நம்முடைய அந்த மனதில் ஏற்படக்கூடிய அந்த அமைதியின் சக்தி என்பது கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் மீது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் பொழுது நாம் அவங்களுக்கு என்ன நல்லது நடக்கணும் அப்படின்னு நினச்சோமோ, அவங்க எப்படிப்பட்ட மாற்றங்களை வந்து அவங்களுக்கு ஏற்படுத்தணும்னு நாம் நினச்சிட்ருக்கோமோ, அது நம்ம சொல்லாமையே தானாகவே அந்த மாற்றங்கள் அவர்களுக்குள்ளே ஏற்பட ஆரம்பிக்கும். ஏன்னா அமைதியினுடைய சக்தி வந்து ஒரு வைப்ரேஷன்ஸ் மாதிரி, அதிர்வலைகள் மாதிரி அந்த மாற்றங்களை கொண்டு வருவதற்கான சக்தியை அவர்களுக்குள்ளே கொடுக்கும். நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி அமைதி, அதாவது அந்த அமைதியோட சக்தியை வச்சு நம்ம மற்றவங்களை வந்து எம்பவர் பண்ண முடியுமா? அடுத்தவங்களை பலப்படுத்த முடியுமா? மற்றவர்களை மாற்றுவதற்கு நமக்கு சக்தி தேவைப்படுகிறது. அந்த சக்தி வந்து நம்முடைய இன்னர் ஸ்டெபிலிட்டி, மனதினுடைய அமைதியான நிலை, அதுலேருந்து தான் கண்டிப்பாக வரும். அது மற்றவர்களை அடைந்து மற்றவர்களை பலப்படுத்தும், அவர்களுக்கு மாற்றங்களை கொண்டு வருவதற்கான உதவி செய்யும். இப்போ நம்ம லீடர்ஸ் எடுத்துக்கோங்க, தலைவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு கம்பெனியில் வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் வந்து ஒரு டீம் லீடராக இருந்தாலும் சரி, அவர்கள் வந்து தன்னோட வேலை செய்கிறவங்களை வந்து எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, எப்படி தன் வசப்படுத்துகிறார்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக அவர்களுடைய மனதின் நிலை, அந்த ஸ்டெபிலிட்டியை வந்து அவங்க மெயின்டைன் செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் அந்த டீமில் இருக்கிறவங்கள வந்து ஒன்றா வச்சுக்க முடியும், ஒன்றா வந்து அவங்கள லீட் பண்ண முடியும். ஸோ எப்போது யார் ஒருவர் வந்து தன்னுடைய மனதினுடைய நிலையை வந்து இழந்துடுறாங்களோ, மன அமைதியை வந்து இழந்துடுறாங்களோ, அந்த ஸ்டெபிலிட்டி இல்லாமல் போயிடுதோ, அவங்களால நிச்சயமாக ஒரு டீம் லீடராக இருக்க முடியாது. நம்மளோட நம்பிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர்கிட்ட கோவப்படலைன்னா அவங்ககிட்ட வேலையே வாங்க முடியாது, நம்ம கொஞ்சம் மிரட்டிட்டே பயன்படுத்திட்டே இருந்தால் தான் அவங்ககிட்ட வேலையை வாங்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் நம்ம எல்லாருக்கிட்டையும் இருந்துகிட்டே தான் இருக்குது. சூழ்நிலைகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பல்வேறு விதமான சூழ்நிலைகளில் ஏதாவது கிரைசிஸ் வருது, ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, அந்த மாதிரி ஒரு நேரங்களில் வந்து நாம் அமைதியாக இருக்கும்பொழுது, நம்முடைய மனதினுடைய அந்த ஸ்டெபிலிட்டி இருக்கும்பொழுது, அந்த அமைதியினுடைய சக்தி மூலமாக நிச்சயமாக வந்து அந்த சூழ்நிலையை வந்து நம்ம சமாளிக்க முடியும். இப்போது வீட்லேயோ இல்லை அலுவலகத்திலேயோ ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்து மோசமானதாக இருக்குது நம்ம எடுத்துக்குவோம். எல்லாருமே வந்து டென்ஷன் ஆகிறாங்க, எல்லாருமே வந்து சத்தம் போடுறாங்க, கத்துறாங்க, இல்லை அப்யூஸ் பண்ணுறாங்க, தேவையில்லாத தவறான வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கியாஸ், ஒரு கிரைசிஸான ஒரு சமயத்தில் கூட யார் வந்து ஒரு லீடர் ஆக முடியும், ஒரு தலைவர் ஆக முடியும் அப்படின்னா, யார் ஒருத்தர் அந்த சூழ்நிலையினுடைய தாக்கத்தில் வந்து பாதிக்கப்படாமல் தன்னுடைய மனதின் மேலே கவனத்தை வச்சு ஒரு ஸ்டெபிலிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணி அப்பவும் ஒரு அமைதியில் இருந்துட்டு அதுக்கப்புறமா வந்து செயல்படுறாங்களோ, அவங்க தான் வந்து அந்த சூழ்நிலையை கூட ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். இப்போ வந்து புயல் வீசுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி நேரத்தில் வந்து படகு வந்து ஆடிட்டே இருக்கும்பொழுது அதை நிறுத்தணும் அப்படின்னா நங்கூரம் பாய்ச்சுறாங்க. ஸோ அந்த நங்கூரம் பாய்ச்சும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த ஆங்கர் வந்து அந்த தரையை போய் ஹிட் ஆகி அங்கே போய் நிற்கணும். அப்போ தான் வந்து அந்த ஆடிக்கொண்டிருக்கிற அந்த படகை வந்து அதை வந்து நிற்க வைக்க முடியும். ஸோ அதே மாதிரி நம்முடைய மனதில் வந்து மனநிலை வந்து ஒரு விழிப்புணர்வோடு, நான் ஒரு ஆத்மா, அமைதியான ஆத்மா, சக்தி வாய்ந்த ஆத்மா அப்படின்ற ஒரு சக்தி வாய்ந்த எண்ணத்தை நாம் உருவாக்கும் பொழுது அதுதான் வந்து ஒரு நங்கூரம் மாதிரி, ஒரு ஆங்கர் மாதிரி வேலை செய்யும். அது என்னுடைய நிலையை வந்து ஒரு ஸ்டெபிலிட்டிக்கு கொண்டு வரும். ஸோ இந்த மாதிரி என்னை நான் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டிக்கு கொண்டு வரும்பொழுது தான் என்னால் வந்து மற்றவர்களையும் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டிக்கு கொண்டு வர முடியும். எனக்குள்ளே உருவாகக்கூடிய அந்த அமைதி, அந்த சக்தி வாய்ந்த அதிர்வலைகளை வந்து நாலாப்புறமும் பரவ செய்து மற்றவர்கள் மீதும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு நாம் உதவி செய்ய முடியும். யூஸ்வலாக நம்ம என்ன சொல்லுவோம்னா, இந்த மாதிரியான நேரத்தில், இந்த மாதிரியான ஒரு கிரைசிஸ் சமயத்தில் எல்லாருமே வந்து அந்த மாதிரி ஒரு டென்ஷனில் இருக்காங்க, அப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்றப்போ என்னாகும், நாம்ளும் அந்த மாதிரி பதட்டப்படுவோம். ஸோ நாம்ளும் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாமல் நாம்ளும் அதே மாதிரி பிஹேவ் பண்ணுவோம். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்னா, என்ன பண்ணுறது, சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது, எல்லாருமே அப்படி இருக்காங்க, நான் எப்படி பேசாமல் இருக்கிறது, ஸோ நானும் அதே மாதிரி பிஹேவ் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நமக்கு டைம் இல்லை, நம்மளால் வந்து ஒரு நிமிடம் எடுத்து நம்ம வந்து ஸ்டெபிலிட்டி பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ என்ன செய்யறது, எப்படி செய்யறது, எதை சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி பல்வேறு வார்த்தைகளில், செயல்களில் நம்முடைய சக்தியை வந்து நம்ம உபயோகப்படுத்துறதுக்கு முயற்சி செஞ்சிட்ருப்போம். ஒரே ஒரு நிமிடத்தை நாம் எடுத்து கொஞ்சம் டிட்டாச்சாகி அந்த சூழ்நிலையிலேருந்து நம்மை வந்து விலக்கி கொண்டு ஒரு சாட்சி நிலையில் வச்சு அந்த சூழ்நிலையை பார்த்துட்டு தன்னை வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஆத்மாவாக உணர்ந்து அந்த ஸ்டெபிலிட்டியை கொண்டு வந்துட்டு மறுபடியும் நம்ம அந்த சூழ்நிலைக்குள்ளே போய் அதை டீல் பண்ணோம் அப்படின்னா, அந்த ஒரு நிமிடத்தினால நம்ம பல மணி நேரங்களை வந்து
நிச்சயமாக சேவ் பண்ண முடியும். தாய்க்கும் டீனேஜ் மகளுக்கும் சின்ன சின்ன ஆர்கியூமெண்ட்ஸ் நடக்கும். அதாவது வந்து அம்மா வந்து தன்னுடைய மகள் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய விதிமுறைகள் கட்டுப்பாடுகள் வந்து விதிப்பாங்க. அது வந்து மகளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் வந்து கண்டிப்பாக தாய் வந்து நிறைய தடுமாற்றங்கள் ஏற்படும் மனசு அளவில். இதை வந்து அவங்க எப்படி சமாளிக்கணும்? இதை பெற்றோர்கள் வந்து தன்னுடைய குழந்தைகள் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக பல விஷயங்களை வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆசிரியர்களும் வந்து தன்னுடைய மாணவர்களுக்கு வந்து திருந்தணும், மாறணும் அப்படின்றதுக்காக பல நல்ல விஷயங்களை சொல்லுவாங்க. ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையிலையோ அந்த மாணவர்களோ இல்லை அந்த குழந்தைகளோ இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவர்களுடைய அந்த வயது என்பது அப்படிப்பட்டது. இந்த மாதிரியான நேரங்களில் கூட நாம் வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுது அப்படின்னா கூட அந்த பெற்றோரோ இல்லை ஆசிரியரோ தன்னுடைய ஸ்டெபிலிட்டியை வந்து இழக்காமல் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ ஸ்டெபிலிட்டி இழக்காமல் இருக்குன்னா அமைதியாக இருக்கணும். அதையும் வந்து சரி எல்லாமே சரியாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையில் அந்த சூழ்நிலையையும் அவங்க அணுகணும். கூட இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு கவலையே இல்லையா, உங்களுக்கு டென்ஷனே இல்லையா, அவங்க அப்படி பண்ணுறாங்க, நீங்கள் ஏன் எதை பற்றியுமே வந்து கேட்க மாட்டேன்றீங்க, எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டேன்றீங்க அப்படின்றலாம் வந்து ப்ரொவோக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் நிச்சயமாக வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இப்படி மற்றவர்கள் சொல்கிறாங்களே அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து ப்ரொவோக் ஆகிடக்கூடாது. மற்றவங்க உலகத்தில் இருக்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் கவலைப்படுவதோ இல்லை டென்ஷன் படுவது தான் அக்கறை அப்படின்னு அவங்க நினச்சிட்ருக்காங்க. ஆனால் நம்மை பொறுத்த வரைக்கும் கவலைப்படுவது அக்கறைப்படுவது என்பது கிடையாது. அக்கறைப்படுறது கன்சர்ன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு சரியான மனநிலையில் இருந்து அந்த மாதிரியான நேரத்தில் கூட ஒரு சரியான பாசிட்டிவான எண்ணத்தை உருவாக்குவது அப்படின்றது தான் அந்த நேரத்துலையும் வந்து நாம் அக்கறையை காட்டுறது அப்படின்றது அர்த்தம். பல பேர் சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக பல விதமாக பேசுகிறாங்க அப்படின்றதுனால நம்முடைய ஸ்டெபிலிட்டியை நாம் வந்து இழக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்குள்ளே எதிர்மறையான எண்ணங்கள் என்பது உருவாக ஆரம்பிச்சிடும். ஸோ எந்த மாதிரியான சூழ்நிலையாக இருந்தாலும் நமக்குள்ள அந்த டிஸ்டர்பன்ஸ் அப்படின்றது வரக்கூடாது. நம்முடைய தந்தை பரமாத்மா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆத்மாக்கள் குழந்தைகளான நீங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள். உங்களுடைய நிலை என்பது தான் சூழ்நிலையை தீர்மானம் செய்கிறது. ஸோ இது வரைக்கும் நாம் என்ன நினச்சோன்னா, சூழ்நிலை எப்படி இருக்கோ அது என் மேலே தாக்கத்தை ஏற்படுத்தும், அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய நிலை என்பது மாறிவிடும் அப்படின்னு நாம் நினச்சோம். ஏன்னா சூழ்நிலை சக்தி வாய்ந்தது அப்படின்னு நினச்சோம். ஆனால் இப்போ நம்முடைய புரிதல் எப்படி இருக்குது அப்படின்னா, நான் ஆத்மா மிகவும் சக்தி வாய்ந்தவன். என்னுடைய சக்தி என்பது, என்னுடைய மனதினுடைய நிலை என்பது சூழ்நிலையை மாற்றும், சூழ்நிலையின் மீது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது வந்து நாம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ காலையில் தியானத்தில் இருக்கும் பொழுது நாம் சக்தியை நமக்குள்ளே நாம் நிரப்பிக்கிறோம். நம்முடைய மனதினுடைய நிலையை அமைதியாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் நாம் ஆக்கிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த சக்தியை இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உருவாகும் பொழுது கண்டிப்பாக உபயோகப்படுத்துறதுக்கு நாம் தவறக்கூடாது. நீங்கள் ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாகவே சொன்னீங்க. சூழ்நிலையின் மீது நம்ம தான் தாக்கத்தை உண்டாக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாகவே சொன்னீங்க. இட்ஸ் ரியலி வண்டர்ஃபுல். ஆக்சுவலாக இதுதான் ஒரு அதிசயம், மிரக்கல்னு நாம் சொல்லலாம். இது வரைக்கும் வந்து மனிதர்களாகட்டும் இல்லை சூழ்நிலையாகட்டும் அவங்க இழுத்த இழுப்பிற்கு தான் நாம் போயிட்டுருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்முடைய மனநிலை என்பது இருந்தது. இப்போது என்னுடைய வாழ்க்கை என்பது என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடுச்சு. நான் ஒரு அமைதியான சக்தி வாய்ந்த ஆத்மா அப்படின்ற ஒரு நங்கூரத்தை நம்ம பாய்ச்சி நம்ம ஒரு சக்தி வாய்ந்த மனநிலையை வந்து உருவாக்கி ஒரு ஸ்டெபிலிட்டியோடு இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது வந்து நமக்கு நிச்சயமாக புரியும். நாம் சூழ்நிலையின் மீது தாக்கத்தை என்பது ஏற்படுத்த முடியும். சூழ்நிலையை நிச்சயமாக நம்மால் மாற்றிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நாம் ஒரு ஸ்டெபிலிட்டியோடு இருக்கும் பொழுது, நம்முடைய மனதில் ஒரு அமைதியான நிலை இருக்கும் பொழுது இது நமக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு கவசமாக கூட நமக்கு வேலை செய்யுது. பலர் வந்து நம்மளை பற்றி தவறாக பேசலாம், இல்லை கிரிட்டிசைஸ் பண்ணலாம், கேலி பண்ணலாம், கிண்டல் பண்ணலாம், ஏளனம் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான ரெஸ்பான்சஸ் வந்து பலர்கிட்டேருந்து நமக்கு வரும்பொழுது அவங்களால வந்து நாம் ஹர்ட் ஆகிட்டோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். இப்போ நமக்கு என்ன புரியுது அப்படின்னா,
அவர்கள் வந்து என்ன செய்கிறாங்களோ அதை செய்கிறாங்க. ஆனால் நான் தான் வந்து ஒரு எண்ணத்தை உருவாக்கி என்னை நானே ஹர்ட் செஞ்சுக்கிறேன், எனக்கு நானே வலியை கொடுத்துக்கிறேன் அப்படின்னு நமக்கு புரிஞ்சு போச்சு. ஸோ நான் ஒரு அமைதியான ஆத்மா அப்படின்ற ஒரு மனநிலையை உருவாக்கி அந்த அனுபவத்தினுடைய அடிப்படையில் உருவாகக்கூடிய அந்த அதிர்வலைகளை வந்து நான் என்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு கவசமாக நான் உருவாக்கிக்கிறேன். இதை வந்து நம்ம ஓரா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த பாசிட்டிவான ஓரா இருக்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா, யார் எப்படிப்பட்ட வார்த்தைகளை சொன்னாலும் அது நம்மளை வந்து நிச்சயமாக பாதிப்பை ஏற்படுத்தாது, அது நம்மளுக்கு ஹர்ட்டான ஒரு உணர்வை நிச்சயமாக உருவாக்காது. ஸோ அது வரும், அவங்கக்கிட்டேருந்து நெகட்டிவிட்டி வரும், மற்றவர்கள்கிட்டேருந்து நம்மை நோக்கி பலவிதமான எதிர்மறையான எண்ணங்கள், நெகட்டிவ் எனர்ஜி என்பது கண்டிப்பாக வரும். ஆனால் அது வரும்பொழுது நான் உருவாக்கி வச்சுருக்கக்கூடிய இந்த பாசிட்டிவ் ஆரா, இந்த பாதுகாப்பு கவசத்தின் மேலே வந்து ஹிட் ஆகி திரும்பவும் அவங்களை நோக்கி என்கிட்டேருந்து ஒரு தூய்மையான, ஒரு அமைதியான, ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ணங்களை எடுத்துக்கிட்டு அவங்கள போய் சேரும். அந்த மாதிரி சேரும் பொழுது அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த எதிர்மறையான எண்ணங்கள், எதிர்மறையான எனர்ஜி கூட நல்லதாக பாசிட்டிவாக மாறிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாம் யார்கிட்டையாவது நம்ம போகிறோம், இல்லை அவங்க துக்கத்தில் இருக்காங்க, அவங்க பிரச்சனையில் இருக்காங்க அப்படின்னா அதை வந்து நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்குவாங்க. முதல்ல நாம் என்ன பண்ணுவோம்னா, அவர்களோடு சேர்ந்து நாமும் துக்கப்படுவோம், ஸோ நாமும் அழுவோம், அவர்களுடைய அந்த துக்கமான உணர்வுகளை நாமும் அனுபவம் செய்வோம். ஸோ ஆல்ரெடி அவங்க துக்கத்தில் தான் இருக்காங்க, ஸோ நாமும் வந்து துக்கப்படுறது என்பது அவசியம் இல்லை. இப்போ நமக்குள்ளே வந்து அந்த ஸ்டெபிலிட்டி வரும்பொழுது, அந்த பாசிட்டிவான ஒரு தூய்மையான எண்ணங்கள், அமைதியான ஒரு மனநிலை இருக்கும் பொழுது நாம் அவங்கக்கிட்ட போனாலும் அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய துக்கம் என்பது நம்மளை வந்து அடையாது, நம்மளை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது. இன் ரிட்டர்ன் வந்து அவங்க வந்து நம்மக்கிட்ட துக்கத்தை பற்றி பேசாமல், அவங்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசாமல், நம்மக்கிட்டேருந்து உருவாகக்கூடிய அந்த அமைதியான, சக்தி வாய்ந்த ஒரு பாசிட்டிவான எனர்ஜி போய் அவர்களுக்குள்ளே வந்து சக்தியையும் அமைதியும் வந்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒருவர் ஆல்ரெடி துக்கத்தில் இருக்கிறாரு அப்படின்ற பட்சத்தில் நமக்கும் ஒரு சில நேரங்களில் கஷ்டமாக இருக்கும். அவர் கூட சேர்ந்து நம்மளும் துக்கப்படும் போது அவருக்கு அந்த துக்கம் கண்டிப்பாக அதிகரிக்க தானே செய்யும். துக்கத்தில் இருக்காங்க, மனவேதனையில் இருக்காங்க, அவங்களுக்கு நாம் உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ மனவேதனையில் இருக்கிறவங்களுக்கு நாம் என்ன பரிசு கொடுக்க முடியும் இல்லையா? ஸோ யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த மாதிரி வந்து மனவேதனையில் இருக்கிறவங்களுக்கு, துக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நாம் வந்து தோள் கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அது அவங்களுக்கு தேவையில்லை. அவங்க ஏற்கனவே அழுதுட்டு தான் இருக்காங்க, அவங்க துக்கத்தில் தான் இருக்காங்க. அவர்களோடு சேர்ந்துட்டு நாமளும் அழ வேண்டியதோ இல்லை துக்கத்தில் போக வேண்டியதோ அவசியம் இல்லை. அவங்களுக்கு இப்போ என்ன தேவை அப்படின்னா, அமைதி தேவை, ஒரு ஸ்டெபிலிட்டி தேவை. ஸோ அது நம்மக்கிட்ட இருக்கா? அது நம்மக்கிட்ட இருந்ததுன்னா அதை நம்மளால் அவங்களுக்கு கொடுக்க முடியும். சில சமயங்களில் வந்து நமக்கு நெருங்கிய நண்பர்கள்கிட்டயோ இல்லை உறவுக்காரர்கிட்டயோ நம்ம வந்து சொல்லுவோம், நீ துக்கத்தில் இருக்கும்போது உன் துக்கத்தையும் நான் வந்து பங்கெடுத்துக்கிறேன், I'll cry along with you and share your pain அப்படின்லாம் நம்ம வந்து சொல்லுவதுண்டு. இப்போ அவங்க அழறாங்க, அவங்களோட சேர்ந்து நான் அழறேன். ரொம்ப சீக்கிரத்தில் நம்மோடு சேர்ந்து நிறைய பேர் அழுதுட்டு இருப்பாங்க. ஸோ அழறவங்களுக்கு என்ன தேவை? அவங்களுக்கு வந்து ஆறுதல் தேவை, அவங்களுக்கு வந்து அமைதி தேவை. ஸோ அதை என்னால் கொடுக்க முடியுமா அப்படின்னு பாருங்கள். நமக்குள்ள பரமாத்மா கிட்டேருந்து வாங்கி கொண்டு இருக்கக்கூடிய அந்த சக்தி என்பது நிரம்பி இருக்கக்கூடியது. அந்த சக்தியை என்னால் அவர்களுக்கு கொடுக்க முடியும். அதன் மூலமாக அவர்களை வந்து சக்தி வாய்ந்தவர்களாக ஆக்க முடியும். அந்த சக்தியின் மூலமாக அவர்களையும் வந்து துக்கத்திலிருந்து மீள வைக்க முடியும். அப்படின்றது தான் வந்து நமக்கு இப்போது தேவை. ரொம்ப அழகான ஒரு விஷயத்த சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நம்பிக்கையை ஏற்படுத்திட்டு இருக்கு. நம்மளுடைய நெகட்டிவிட்டியான எனர்ஜியை நம்ம எப்போ எடுத்துகிட்டு புதுமையாக வாழ ஆரம்பிக்கிறோமோ கண்டிப்பாக ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு இந்த அருமையான விளக்கத்துக்கு ரொம்ப நன்றி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் தியானத்தை பற்றி தாங்க பார்த்தோம். தியானம் செய்வது சுலபமான ஒரு விஷயம். தியானம் செய்தால் நம்மக்கிட்ட இருக்க நெகட்டிவிட்டி எல்லாமே போயிடும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். மேலும் இந்த நிகழ்ச்சியை பற்றின கேள்விகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் அல்லது அருகில் உள்ள சென்டருக்கு செல்லலாம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. I'm a peaceful soul. Om Shanti Om. I'm a peaceful soul. ये ध्वनि मंगल ध्वनि है. Om Shanti Om.
பிரம்மா குமாரிகளின் சேவை மையங்களில் ராஜயோக தியான பயிற்சி இலவசமாக அளிக்கப்படுகிறது. நாள்தோறும் 1 மணி நேரம் 7 நாட்களுக்கு இந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. உலகெங்கிலும் 8500க்கும் மேற்பட்ட சேவை மையங்கள் இயங்கி வருகின்றது. இந்தியாவில் முக்கிய நகரங்களில் மட்டுமின்றி சிறு சிறு கிராமங்களிலும் சேவை மையங்கள் இயங்குகின்றது. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி